ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ தான் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. ஏன் இவ்வளோ லேட்டுன்னு கேட்டிங்கன்னா, நான் சீட்டு பணம் காசு கொடுக்கறதுக்காக நான் போனேன். அவங்க வீட்டில் மேரேஜ். ஸோ இந்த பத்திரிக்கை வச்சுருக்காங்க. இந்த ஊருக்கு அதாவது உளுந்தூர்பேட்டைக்கு எப்படி சொல்கிறது, யாருமே தெரியாது எனக்கு. இந்த ஊருக்கு வந்த புதுசில். ஆனால் இந்த ஊருக்கு 5 வருஷத்தில் எல்லாருமே எனக்கு பழக்கமாயிட்டாங்க. இந்த தெருவு கொண்டும் சரி, மங்களம்பட்டியும் சரி, யாருமே எனக்கு தெரியாது. யார்கிட்டையும் பேச மாட்டேன். ஆனால் என்கிட்ட பழகினவங்களாம் அப்பா அம்மா மாதிரி தான் பழகுவாங்க. இந்த பத்திரிக்கை என்னை மதித்து இந்த பத்திரிக்கை கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி பத்திரிக்கை வச்சுருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை. எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா, இந்த மாப்பிள்ளை தான் நான் சீட்டு பணம் கட்டுறேன் இல்லையா, அவங்களுடைய பையன். ஸோ அவங்க பையனுக்கு தான் கல்யாணம். இவங்களுடைய பையனுடைய அப்பா அம்மா யாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் பையனுடைய அப்பா அம்மா. இவர்கிட்ட தான் நான் சீட்டு பணம் கட்டிகிட்ருக்கேன். பொண்ணுடைய அப்பா அம்மா இவங்க 2 பேரும். இவங்க மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா. ஏன்னா இவங்க தான் எனக்கு தெரியும். இவங்க தான் எனக்கு பத்திரிக்கை வச்சது. இவங்க தான் மாப்பிள்ளையுடைய வீட்டுக்காரங்க. சரிங்களா? 27ஆம் தேதி நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும். கண்டிப்பாக வந்துடுமா. இவங்களுக்கு 2 பசங்க தான். பொண்ணு யாருமே கிடையாது. பட் நான் இவங்க சொன்னாங்க பத்திரிக்கை வைக்கும்போது, என் வீட்டில் எனக்கு பொண்ணு கிடையாது, நீ தான் எனக்கு பொண்ணு, நீ வந்துடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பத்திரிக்கை வச்சாங்க. ஸோ பத்திரிக்கை எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இவங்க யாரோ தெரியாது, நான் யாரும் தெரியாது. ஆனால் சீட்டு பணம் கொட்டுறேன் இல்லையா, 4 வருஷமாக கட்டிகிட்ருக்கேன் இவங்ககிட்ட. அதனால் என்னை மதித்து எனக்கு இந்த பத்திரிக்கை வைக்கிறது ரொம்ப சந்தோஷம். எனக்கு கண்ணு கலங்கிருது. ஸோ இந்த ஊர் தெரியாத ஊர் இது. இந்த ஊரில் முக்கால்வாசி எனக்கு அட்ரஸ் எதுவும் தெரியாது. ஸோ பழக்கப்பட்டவங்க இவங்க தான். சொந்த பந்த அதை விட தாண்டி நம்மளுக்கு இவங்கள மாதிரி தானே ரொம்ப முக்கியமானவங்க. அதுக்கப்புறம் தான் சொந்த பந்தம் யாராக இருந்தாலும். சரிங்களா? ஸோ ஏன்னா சொந்த பந்தம்ன்றது பார்த்திங்கன்னா, பணக்காசு இருந்தாலும் நம்மளை மதிப்பாங்க, பணக்காசு இருந்தாலும் நம்மளை பேசுவாங்க, போவாங்க, வருவாங்க. ஆனால் இவங்கள மாதிரி ஆள்லாம் முகம் தெரியாதவங்க தான். நம்மக்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காத நம்ம அன்பு மட்டும் பேசுவாங்க, அன்பாக பேசுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, ஐடியா கொடுப்பாங்க, லைஃப்பில் எப்படிலாம் முன்னேறணும்னு ஐடியா கொடுப்பாங்க, கூடயே இருப்பாங்க. ஆனால் சொந்தக்காரங்க அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா? ஐடியா கொடுத்தாவே இது முன்னேறிடும், இதை தூக்கி விட்டாக்கா நம்மளை மதிக்காது அப்படின்ட்டு சொந்தக்காரங்க நினைப்பாங்க. ஆனால் 3வது மனுஷன் அப்படி நினைக்கவே மாட்டாங்க. 3வது மனுஷன் தான் நல்லா இருக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணு, லைஃப்பில் செட்டில் ஆகலாம், அப்படிலாம் நிறைய ஐடியா கொடுப்பாங்க. இந்த அம்மா அப்பா நிறைய ஐடியா கொடுப்பாங்க. அதுதான் ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போகணும். பார்த்துக்கிங்க, இவங்க தான்